ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு Adda247 நான் உங்கள் பிரதாப். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் ப்ரீவியஸாக இருந்த கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நவம்பர் அவதார் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நவுன் ப்ரோனவுன் அப்ஜெக்டிவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாராவது என்ரோல் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So dream big and work hard. That's what today's motivation is. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பிளான் பண்ணணும். எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் கரெக்டுங்களா? நம்மளுடைய எய்ம் அல்லது கோல் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமாகவும் அல்லது டிசம்பர் மாதமாக எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த விஷயத்தில் எவ்வளோ ப்ரோக்ரஸாக இருக்கீங்க? அது வந்து உங்களோட வெல்த்தாக இருக்கலாம் அல்லது ஹெல்த்தாக இருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கெரியராக இருக்கலாம் அல்லது வந்து ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபேமிலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட சொல்லலாம். பட் ஜென்ரலாக இந்த 4 விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா, பெட்டரான பர்சனாக ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சேர்த்து உழைக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரில, என்ன யோசிக்கன்னு தெரில, நான் இப்போ தான் சார் காலேஜே முடித்தேன், ஏன் சார் நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கெரியர் மட்டும் யோசிங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வி என்டர் த செஷன், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,53,000 பேர் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து கீழே வந்து ஆப்போட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட கோடான Y616 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை சார் நான் உங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், குவிஸஸ், நோட்டிஃபிகேஷன், ஜாப் அலர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்களோட படிக்கிறதுக்கான தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தா அதில் இருக்குது. இன்னொன்று டிஜிட்டல் டீடாக்ஸ்னு நான் சொல்லுவேன். அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா லைக் மொபைல் அல்லது இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மாற்றி நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மற்றதுக்கு போக தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட கோல் ஒன்று தானே. ஓகேங்களா? என்ன படிக்கணும், பாஸ் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,53,000 மக்களுக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பெனிஃபிட் ஆகிறது யார் அப்படின்னா ஆல் த டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் இன் லைவ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டெய்லி லைவ் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. டியூ டு மெடிக்கல் கண்டிஷன் ஐ குடன்ட் மேக் அ லைவ் வீடியோ. நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் வி ஸ்டார்ட் அவர் லைவ் வீடியோ. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம லைவ் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வீடியோவை பொறுத்தவரையிலும் ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஃபாரஸ்டராக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். தமிழ்நாடு மெகா பேக்குன்னு சொல்லிட்டு இப்போ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் என்ன இருக்குன்னு யோசிங்க. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது. லைக் சிஜிஎல் இருக்குது, CHSL இருக்கு, MTS இருக்கு. இது எல்லாமே அடுத்த எக்ஸாம். கரெக்டுங்களா? அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ். இது ஒன்று. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, ஓகேங்களா, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து EPFOன்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. இது மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேங்கிங்கை பொறுத்தவரையிலும் எஸ்பிஐயில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பட் ஜெனரலாக வி கேன் எக்ஸ்பெக்ட் SBI PO அண்ட் தென் கிளர்க்கு கொஞ்ச நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? SBI PO அண்ட் தென் கிளர்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி IBPS PO கிளர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமையான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாமே இந்த தமிழ்நாடு மெகா பேக்கில் இருக்கும். இதில் என்ரோல் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் சார், நான் எப்படி படிக்கணும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னா pratap.m@adda247 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி சார், இப்போ லைவ்ல என்னென்ன பேட்ச் சார் போயிட்டு இருக்கு அப்படின்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஓகேங்களா? ஐபிக்கான இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கான எக்ஸாமு
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எம்டிஎஸ் இது ரெண்டுக்கான வேலை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னுடைய பேங்கிங், அதாவது நான் நடத்தக்கூடிய பேங்கிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவதார்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அடுத்து அப்கமிங்கில் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் அடுத்து வரக்கூடிய செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது எஸ்எஸ்சியில் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் இருக்கட்டும், ரயில்வே இந்த மாதிரி எதுக்கு கண்டக்ட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதான் அவதார் பேட்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் எதில் என்ரோல் ஆகும்னா என்னோட கோடு யூஸ் பண்ணிக்கோங்க Y616. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஏஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாம் புக்ஸ் வேணும்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அடுத்து எஸ்ஏ எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, 615 வேகன்சி பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். அது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் எரர் ஸ்பாட்டிங்குள்ளே போவோம். ஒன் ஆஃப் த டாப் எரர் ஸ்பாட்டிங்ஸ் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எஸ்பிஐயில் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் மீன்ஸ் ABCD கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகேங்களா? கிராமட்டிக்கலி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் எது கிராமட்டிக்கலி கரெக்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பாருங்களேன், India's chocolate market is pegged at 11,000 crore, of which premium chocolates can be sized among நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், 10% and 15% ரெண்டு கான்டெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது whenever there is a comparison between two things we should use between rather than among. ஓகேங்களா? among எங்க யூஸ் பண்ணணும், more than two things இருந்தால் தான் among யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பிட்வீன் தான் கரெக்ட். ஸோ அந்த இடத்துல பிட்வீன் வரும். அப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது, அடுத்தடுத்து போகணும். ஓகேங்களா? சவுத் கொரியா ரிப்போர்ட்டட் 52 நியூ கேசஸ் 52 இருக்குல்ல நியூ கேசஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். ITC has plans. Okay, ITC has plans to work. ITC has planned அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து இது தனி நவுன். ஓகேங்களா? ஆப்ஜெக்டா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பிளான்ஸ்ங்க அது கரெக்டானா எஸ் கரெக்ட் தான். பிளான் டு ஒர்க் வித் கோகோ ஃபார்மர்ஸ் டைரக்ட்லி இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஓகே பார்ப்போம். The company initially invested ₹100 crore to set up a greenfield chocolate manufacture facility. Chocolate manufacturing facility. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ABDங்கிறது தவறான பதில். ஓகேங்களா? கிளியரா? எஸ். ஷல் வி ப்ரொசீட்? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நான் என்ன இப்போ அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா பேசிக்காக லாஜிக்காக நம்ம படித்த விஷயங்கள் மட்டும்தான், வேறு எதுவுமே புதுசாகவோ அந்த ரூல்ஸ் படியோ எதுவுமே வரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா. ரத்னா நகர் பேங்க் வாஸ் ரீநேம்டு. ஏன்? பிகாஸ் இது வந்து என்ன ஒரு பாசிவ் வாய்ஸ் இருக்கு. அப்போ பி ஃபார்ம் பிளஸ் V3 வந்துருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the government expects all the mergers of the public sector banks which were announced in 2019 to become effective from April 1. Analysts believe that lower gas price would be bad with exploration. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தான். ஆப்ஷன் பியில் எந்த ஒரு எரருமே இல்லை. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் எரர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் இது வந்து பாருங்கள் பேட் வித் எக்ஸ்பிளேஷனில் பேட் ஃபார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வில் பி ரெகுலேட்டட். வில் பிளஸ் பி பிளஸ் V3 தான் வரும். ஓகேங்களா? வில் பிளஸ் பி பிளஸ் V3. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் B is the perfect answer. ஓகேங்களா? ஆப்ஷன் B is the perfect answer. நெக்ஸ்ட் பாருங்க, Mahindra Renewables will sell its entire stake in 3 subsidiaries to CLP India, a part of Hong Kong based CLP group, as nearly 340 crore. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க
ப்ரிப்போஷன் ஆஸ் வந்து இதோட ரீப்ளேஸ் பண்ணோம் ஃபார். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன இருக்கு? as nearly இல்லை, எவ்வளோக்கு? for nearly. ஓகேங்களா, the agreement will be signed to Doha city between Taliban representatives and US special envoy Zalmay Khalilzad. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கான ஆப்ஷன் என்ன? ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுவுமே ப்ரிப்போஷன் எரர் தான். the agreement will be signed to Doha. இல்லை, தோஹா சிட்டியாக சைன் பண்ண மாட்டாங்க, தோஹா சிட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னு அட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸாக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அட்டு, இல்லை ஜென்ரலிஸ்டிக்காக தோஹா சிட்டிலன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்ன பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், the US intelligence community publicly concluded that Russia intervened in their securities matters. ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா தேர்னு கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து என்னது? ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன்னு. ஆனால் அங்கே என்ன இருக்கணும்? தயருங்கிற ப்ரோனோன் தான் இருக்கணும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், அப்போ என்னது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னது? ஆப்ஷன் டி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் have the potential to connect the world without any barriers. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்ன அப்படின்னா லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. சிங்குலரில் கொடுத்தாலே இங்கே என்ன வந்துட்டணும்? இங்கேயும் சிங்குலர் வேர்ப் தான் வந்துட்டோம். அப்போ ஹேவ் வராது, என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். ஓகேங்களா, ஹேவ் வராது, என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, PK Sinha was appointed in the PMO when Nirpendra Mishra, the then principal secretary, resigns. இங்கே பாருங்க, இங்கே ரிசைன்ஸ்னு ப்ரெசென்ட்ல கொடுத்துருக்கான், இங்கே வாஸ் அப்பாயிண்டட்னு பாஸ்ட்ல கொடுத்துருக்கான். ஸோ அதை வச்சே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கிட்ட நெருக்கி லைக் ஆன்சர் போட முடியும். அப்போ என்னது? ரிசைன்டுன்னு வரணும். ஓகேங்களா, ரிசைன்டு. நெக்ஸ்ட், she drink the caramel liquid too fast and was. இங்கே பாருங்க, இங்கே ட்ரிங்க்னு இருக்கு, ஒன்று ட்ரிங்க்ஸ்னு வந்துருக்கணும், அதுவும் வரல. இங்கே வாஸ்ன்னு வந்திருக்கு, அப்போ ட்ராங்க்னு வரணும், அப்போ அதுவும் வரல. அப்போ அந்த ரெண்டு கண்டிஷனில் தான் ஏதோ ஒரு எரரு. ஒன்று இதை வந்து ஈஸ்ட்னு மாற்றணும், இன்னும் வாய்ப்பு இல்லை, அது வந்து என்ன நடந்த முடிஞ்ச விஷயம். ஸோ அப்போ இதை என்னவா மாற்றணும்? ட்ரிங்கை ட்ராங்க்னு மாற்றணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏல ஆன்சர் தப்பு. ஆப்ஷன் ஏவும் இல்லை, ஆப்ஷன் பியும் இல்லை, ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் டி பாருங்க, யூ ஆர் கம்மிங் டு த பார்ட்டி, யூ ஆர்னு இருக்கு, அப்புறம் எங்கே இங்கே ஈஸ் இன்ட் யூ. கொஷின் டேக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதில் எஸ்பெஷலி லெட் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க நிறைய டைமு. லெட்ஸ் கோ டு த பார்ட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன இருக்கணும்? ஷால் வி, அப்படி தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், நிறையா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், Tamil Nadu is likely to get 3 textile parks and a technology research center under schemes that the Union Ministry of Textiles is formulating. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது பார்த்து இதுக்கு வருவோம். ஓகேங்களா, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப், நாட் யூசஸ் ஆஃப். ஓகேங்களா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹவுஸ், ஆஃப் அ ஹவுஸ். ஏன்னா ஹவுஸை பற்றி பேசியிருக்காங்க, அப்போ ஒரு யூஸ் தானே, அந்த ஒரு விஷயத்துக்கான யூஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா, இஃப் யூ ஹேவன்ட் காட் அ டாலரபிள் பிளானட் ஆன் டு புட் இட் ஆன். ஓகேங்களா, யூ ஹேவ் பிரஷ்ட் யுவர் டீத் டுடே. யூ ஹேவ் பிரஷ்ட் யுவர் டீத் கிடையாது, என்ன வந்துட்டோம்? ஹேவ் யூ பிரஷ்டுன்னு வந்துட்டோம். ஏன்னா இது இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேவ் யூ வரும். ஓகேங்களா, சரி. ராகுல் ஹேட் பேர்லி நத்திங். எப்போதுமே இந்த மாதிரி பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெய்தர், நாரு, அதுக்கப்புறம் என்னது நோ சூனர், இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்பில் ப்ரோனவுனில் என்னதான் இருக்கணும்? எனிதிங் அப்படிதான் இருக்கணும். எனிதிங், எனி ஒன், அந்த மாதிரி. ஓகேங்களா, நத்திங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நாட்டு, நெவரு, நெகட்டிவ்ல வந்துருந்தாலுமே என்னது? எனிதிங், எனி ஒன் தான் இருக்கும். ஐ டோன்ட் நோ எனிபடி இன் திஸ் வில்லேஜ் தான் கரெக்ட். ஐ டோன்ட் நோ நோபடி இன் திஸ் வில்லேஜுங்கிறது தப்பு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஏவா இருக்கலாமா இல்லையாங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு இஸ் லைக்லி டு கெட் 3 டெக்ஸ்டைல் பார்க்ஸ். ஓகே, அது வரலாம் கரெக்டு. அண்டர் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர், அண்டர் ஸ்கீம்ஸ் தட் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இஸ் ஃபார்முலேட்டிங். இந்த இடத்துல ஈஸ் இருக்கு. டு கெட்டுங்கிறது V1ல தான், இங்கேயும் ஈஸ் தான் இருக்கு.
ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த 5 விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 5 பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுமே இன்டூ 3ன்னு வச்சுக்கிட்டா கூட 15 கைண்ட்ஸ் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் பார்த்துருக்கோம். எஸ் ஆர் நோ? எஸ். இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்லாம் நியூ பேட்டர்னில் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அதாவது நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4மே எரராக கொடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் கரெக்ட் எரர் ஃப்ரீயாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிராமரில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். பிகாஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன் ஸ்டேட்மெண்ட்னா பிரச்சனை இருக்காது, பிகாஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அல்லது நம்மளோட இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி கூட சில பேர் போவாங்க. லைக் இங்கிலீஷ்லாம் படிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக அதை ஒரு தடவை படித்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஆன்சர் வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கேனாட் ரீச் யுவர் கோல். ஸோ ஒர்க் ஹார்ட், ட்ரீம் பிக். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னுடைய மெயிலான pratap.m, ஓகேங்களா, pratap.m at adda247.com. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை எது பண்ணலாம்னு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் த செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்மா. பாய்.